and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். தள்ளி போங்க, ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடு நடக்குது. எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கார்னிவல் நடக்க போதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அங்க என்ன வருதுன்னு பாரு. வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அவன் என்கிட்ட ஏதோ பேசுறா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பாவம், கூண்டுக்குள்ள இருக்க வேண்டியதாயிடுச்சு. எந்த நிகழ்ச்சி முடிஞ்சது அவன் எங்க இருப்பாரு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்ன மிருகமனிதா, இளவரசரோட அந்த செல்ல பிராணியை பிடிச்சிட்டு வந்துட்டியா? இன்னும் இல்ல எஜமானரே, கூடிய சீக்கிரம். ஆமா, மிருகங்களை கட்டுப்படுத்துற உன்னோட சக்திக்கு என்னாச்சு? முதல்ல அதை பயன்படுத்து. நான் பயன்படுத்திட்டேன் எஜமானரே. ஆனா இந்த விலங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கவலைப்படாதீங்க, பிரிட்டி கிட்டி ஏற்கனவே வரிப்புலியை தன் பக்கம் இழுத்துடுச்சு. நான் நிச்சயம் தோக்க மாட்டேன். எதா இருந்தாலும் சீக்கிரம் செஞ்சு முடி. இளவரசரையும் அவரோட செல்ல பிராணியையும் நாம பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஹீமேன் அவங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தே தீருவோம். அதுக்கப்புறம் நீங்க அவனை பிடிச்சிடுவீங்க. சரியா சொன்ன. அதோ பாருங்களேன், என்ன ஆச்சரியமா இருக்கு. வா, தன் கையில இருந்து மின்சாரத்தை வர வைக்கக்கூடிய ஒரே ஆள் இவர்தான். அதிசயமான விஷயம்தான். இது என்னாலயே முடியுமே. இத பாருங்க. வேண்டாம், அப்படி செய்யாத மாயன். தீயினால உனக்கு ஆபத்து ஏற்படும். நிச்சயமா எனக்கு இது உதவும். இது ஒரு பழங்கால மேஜிக். இத பூமியில உள்ளவங்க பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேரு மிளகுத்தூள். இதுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே. இதை எப்படி அடைக்கிறேன்னு இப்ப பாருங்க. வழக்கம் போல சொதப்பிட்டனே. www.toonworldchannel.com மேஜிக் காட்டுறானா? நல்லா வேணும். இதோட தரம் சரியில்லைன்னு தோணுது. ஒருவேளை நீ இதை ஒழுங்கான முறையில பயன்படுத்தலையோ? நான் அதெல்லாம் சரியாதான் செஞ்சேன். வேணும்னா நீயே வச்சுக்க. வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த பிரம்மாண்டமான அதிசய பிராணிய வந்து பார்த்துட்டு போங்க. உங்களைத்தான், உங்க அழக வச்சு இத மயக்க முடியுமா? அப்பா, காப்பாத்துங்க. நீ ரொம்ப நல்லவன்ல. நீயும் நானும் நண்பர்கள்.
தயவு செய்து என்ன கீழே இறக்கி விட்டுரு, சரியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவேன். இனிமே இது நடக்காம பாத்துக்கிறேன். அடுத்தது இது வரைக்கும் நீங்க யாருமே பாத்திராத அழகான பிரிட்டி கிட்டி. அமைதி அமைதி. இது ஒரு பாசமான பிராணி. இது நண்பன் மாதிரி பழகும். ஆனா யாருக்காவது தைரியம் இருந்தா கிட்ட வந்து பாருங்க. என்ன போலாமா? இன்னைக்கு ராத்திரி உன்னோட இந்த புது ஃப்ரெண்ட நீ சந்திக்க போற. இளவரசருக்கு நிச்சயமா இது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எனக்கும் அப்படித்தான் இருக்கு. சரி, வேற வழி இல்ல. சும்மா அப்படியே நீச்சல் அடிக்கலான்னு வந்த. ஆஹா பிரிட்டி கிட்டி, உன் நண்பனை நீ கூட்டிக்கிட்டே வந்துட்டியா? உனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. நீயும் வேணா கொஞ்ச நேரம் கூண்டுக்குள்ள இரு. எங்க இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். மிருக மனிதனா? போக போற இடம் ஸ்னேக் மவுண்டன். என்னது, எலும்பன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக போறியா? வரிப்புலி, நீ எங்க இருக்க? வரிப்புலி, காலையில சாப்பாடு சாப்பிடுற நேரத்துல கூட வரிப்புலி வரலையா? இது வரைக்கும் அவன் நேரத்துக்கு சாப்பிடாம இருந்ததே இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. அதே மாதிரி குறிச்ச நாளுக்கு முன்னாடியே கார்னிவல் நடக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இளவரசே, இளவரசே, அந்த எலும்பன் நமக்கு ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்கான். நம்ம வரிப்புலிய புடிச்சு வச்சிருக்கானா. உனக்கு வரிப்புலி வேணும்னா ஸ்னேக் மவுண்டனுக்கு வர சொல்லியிருக்கான். நான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இது ஒரு சதி. உன்னை வச்சு ஹீமேனை பிடிச்சிடலான்னு எலும்பன் திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. என்னுள் இருக்கும் சக்தியே. எலும்பனுக்கு என்ன பிடிக்கிறது தான் நோக்கமா இருந்தா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். யாரோ நம்மளை தேடி வந்த மாதிரி இருக்கு. அநேகமா அந்த இளவரசனாத்தான் இருக்கணும். ஓ, அந்த விலங்குக்கு பின்னாடியே வந்துட்டானா? நம்ம திட்டப்படியே எல்லாம் சரியா நடக்குது. என்னோட திட்டான்னு சொல்லு. என்ன மறந்துட்டியா? அந்த வரிப்புலியை ஹீமனுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவசரப்படாத, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டும். அதுக்கப்புறம் நாம வலையில மாட்ட வைப்போம். நீ என்ன சொல்ல வர? இளவரசர் அந்த வரிப்புலியை தேடி தனியா போயிருக்காருங்கறியா? ஆமா, நான் சொல்றத நீ நம்பலீலா? எல்லாமே சரியாயிடும். அப்ப அவருக்கு பாதுகாப்பா யாராவது போய் ஆகணும். எனக்கு என்னமோ இது நல்ல யோசனையா தோணல. இளவரசர் தனியா போகணும்னு தான் விருப்பப்பட்டாரு. மாயன், இளவரசரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அததான் இப்ப நான் செய்ய போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. வேலை எப்படி இருக்கு? நாம ஹீமேனுக்காக விரிச்ச வேலை சரியா இருக்கான்னு பாப்போம். ஹீமேன் இந்த புலிய பார்த்த உடனே இத காப்பாத்துறதுக்காக இது கிட்ட வருவான்.
அப்படி நடந்து வரும்போது இந்த குழிக்குள்ள விழுந்து ஆக்டா பீஸ்ட் கிட்ட மாட்டிக்குவான். இதுதான் சரியான நேரம். அந்த பயங்கர பிராணியை திறந்து விடுங்க. நாம் அவனை பிடிச்சிட்டோம். அந்த பயங்கர பிராணி அவனை குகைக்குள்ள அடைச்சு வச்சிரும். நான் வந்துட்டேன் ஹீமன். லீலா, கவலைப்படாதீங்க. ஷேடோ பீஸ்டும் நானும் நண்பர்கள். என்ன ஞாபகம் இருக்கா? அப்படிதான். என்னுடைய நண்பனை மெதுவா இறக்கி விடு. அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. அப்படிதான். ரொம்ப நன்றி. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்கள மாதிரி தான் நானும் வரிப்புலியும் இளவரசரையும் தேடி வந்தேன். வரிப்புலி அதோ அங்க மேலதான் இருக்கணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் இங்கே இருந்து இளவரசர் வராரான்னு பாக்குறேன். அதோட உன் நண்பரையும் அமைதியா பாத்துக்கோ. அங்க பாருங்க, ஹீமன் மறுபடியும் வந்துட்டான். அவன் எப்படி அந்த பிராணியை தோக்கடிச்சான்? அது பரவாயில்ல. நாம் அவனை பிடிக்க விரிச்ச வலையில கண்டிப்பா மாட்டிப்பான். ஹேய், நீ இங்க இருக்கியா? எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஜாக்கிரதை ஆயிரு, இது ஒரு பெரிய சதி. நான் பேசுறது அவ காதுல விழாது. நீ எதுக்கு கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வரேன். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா போதும், ஹீமேன் அந்த குழிக்குள்ள விழுந்துருவான். ஹீமேனை காப்பாத்த இப்போ இருக்கிறது ஒரே வழிதான். சொன்னா கேளு. வேண்டாம். அது அவனை காப்பாத்திடுச்சே. நடந்தது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன? ஆமா, தேவையில்லாம நீ எதுக்காக மேல இருந்து குதிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை காப்பாத்த எனக்கு இருந்த ஒரே வழி அதுதான். இல்லன்னா நீ ஒரு குழியில விழுந்திருப்ப. என்ன காப்பாத்த உன் உயிரை பணைய வச்சிட்டியே. நான் பண்ணேனா? திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. அதத்தான் தைரியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. எதுக்கும் நாம ஒரு தடவை எலும்பனை பார்த்துட்டு போயிட்டு நல்லது. இல்ல, சொன்னா கேளு. வேண்டாம் ஹீமன், இன்னைக்கு நான் உயிர் பழைச்சதே என்னோட அதிர்ஷ்டம். வேலை முடிஞ்சதும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இன்னைக்கு அந்த எலும்பனை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். என்ன எஜமானரே, இது நடந்தது ஏன் தப்பில்ல. நீங்க சொன்னபடிதான் நான் செஞ்சேன். ஆனா எஜமானரே, அலாம் சத்தம். வேற யாரோ ஸ்னேக் மவுண்டனுக்கு வந்திருக்காங்க. இது லீலா, இட்டானியாவோட தளபதி. இவளை வச்சு ஹீமேனை நாம பிடிக்க முயற்சி பண்ணுவோம். www.toonworldtamil.com. ஹீமன், காப்பாத்துங்க. ஹீமன்! சபாஷ் மிருக மனிதா, அந்த பயங்கர பிராணியை தொடர்பு கொண்டு லீலாவை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லு. இவ இல்லாம ஹீமேன் இங்கிருந்து போக மாட்டான். மரியாதை என்ன விட்டுடு. இல்லனா உன்ன இல்லனா என்ன பண்ணிடுவேன்? சீக்கிரம் ஆகட்டும். ஹீமன் இங்க வந்துகிட்டே இருப்பா. கவலைப்படாத, எல்லாம் தயாரா இருக்கு. நான் இந்த சங்கிலிய எனர்ஜைஸ் பண்ணிட்டேன்.
ரொம்ப பலமானதா இருக்கு. ஹீமேனால கூட உடைக்க முடியாது. உன்னை கொன்னுடுவேன். ஓ, அதையும் பார்த்துடலாம். பிரமாதம். நாம நாகமலைக்கு வந்துட்டோம். இப்போ அந்த எலும்பனை தேடுவோம். அவசரமா போய்கிட்டு இருக்கியா ஹீமேன்? நீ ரொம்ப பலமா தான் இழுக்கிற. கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு வா. என்ன விட்டுடு. சரி, அப்படியே செய்யறேன். எனக்கு தலை சுத்துது. இப்ப நீ ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன உள்ள இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? மரியாதையா என்ன வெளியில விட்டுடு, இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் ஹீமேன். நாங்க திரும்பி வரும்போது உன்னை பார்த்துட்டு போறோம். இப்போ உங்க எஜமானரை சந்திக்கணும். அவசரப்படாத ஹீமேன். அந்த உதவாக்கற மிருக மனிதனை தோக்கடிச்சதுனால என்ன மீறி போயிட முடியும்னு நினைக்காத. நீ கவனி. ஏய், மரியாதையா என்ன விடு. என்ன வெளியில விடு. அவசரப்படாத. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன விடு. விடு. மிருக மனிதனே, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். என்னோட தப்பா? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாம் செஞ்ச. இப்ப நீ என்னையே குத்தம் சொல்றியா? அவங்களுக்குள்ளே மோதலா? இனி எலும்பன் வெளியே வந்தே ஆகணும். நல்வரவு ஹீமேன். ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்த போல இருக்கு. ஆமா ஹீமேன், நீ என்ன கிரேஸ்கல் கோட்டை வரைக்கும் கூட்டிட்டு போக வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்குல்ல. முடியாது. உன்னோட அந்த மந்திர கொலை என்கிட்ட கொடுத்துரு. எப்படி அதிர்ச்சியா இருக்கா? இதுல ஒண்ணுதான் உண்மையான நான் ஹீமேன். சுவர்கள் மூட போகுது. என்ன உடனே கிரேஸ்கல் கோட்டைக்கு கூட்டிட்டு போ. ரொம்ப நேரத்துக்கு உன்னால இப்படி புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஹீமேன். நீ சோர்வடைய ஆரம்பிச்சிட்ட. சீக்கிரம் நீ என்ன கிரேஸ்கல் கோட்டைக்கு கூட்டிட்டு போவ. மாயன் தந்த இந்த பொடி இருக்கே. வேண்டாம், கிட்ட வராத. இதுக்கு நீ வருத்தப்படுவ ஹீமேன். லீலாவை போய் தேடலாம் வா. ஹீமேன், நீ என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நாங்க முன்னாடியே இங்க வந்திருப்போம். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்தது. சோனியா இந்த சங்கிலியை என்னவோ பண்ணி வச்சிருக்காளாம். உன்னால கூட உடைக்க முடியாதுன்னு சொன்னா. அதையும் பார்த்துடலாமே. நன்றி. இந்த ஸ்னேக் மவுண்டன் அனுபவம் கொடுமையா இருந்தது. இளவரசரையும் வரிப்புலியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடலாம். அவங்க 2 பேரையும் அரண்மனைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன வேலை வச்சிருக்கேன். மிருக மனிதனையும் சூன்யாவையும் இந்த குகைக்குள்ள உனக்காக அடைச்சு வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாரையும் இட்டானியாவோட சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன். நீ இதத்தான் சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹீமேன் வரிப்புலியும் இளவரசரையும் அரண்மனைக்கு அனுப்பி வச்சுட்டு தான் சொன்னாரு. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி. மாயன்,
நான் இதை ஹீமன் கிட்ட கொடுத்தேன், அவர் திரும்ப இதை உன்கிட்டயே கொடுத்துட சொன்னாரு. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, இது யாருக்கும் வேண்டாம், இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா எதிர்பாராத விதமா ஹீமன் இது உபயோகமா இருந்ததுன்னு சொன்னாரு. என்ன? இது நிறுத்தவே முடியாத அளவுக்கு தும்மலை ஏற்படுத்திடுச்சான். தும்மலா? எங்க கூட பார்க்கலாம்? இல்ல வேண்டாம், அதை திறக்காம இருக்கிறது நல்லது. ஏய், நான் ஒரு மெஜிஷியன் பா, இதெல்லாம் என்ன பண்ண போகுது? அதோட www.teamworldchannel.com. இப்படி சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட தைரியத்தை பத்தி பேச போறேன். ஆபத்தான சூழல்ல வீரனா செயல்படுறது மட்டும் தைரியம் சொல்லிட முடியாது. உங்க நண்பர்கள் உங்களை தவறான விஷயத்துல ஈடுபடுத்தும் போது அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு சொல்றது ஒரு வகை தைரியம் தான். சுருக்கமா சொல்லணும்னா தைரியம்னா கொள்கைன்னு கூட சொல்லலாம். அதோட அதுபடியே நடக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம மறுபடியும் சந்திக்கலாம்.